Good morning, teachers. Welcome to Aruna Parasale. Ennamalithum 4th and 5th standard term 1 module 2 day 1 க்கான activities பார்க்க போறோம். greeting card. கிரீட்டிங்ஸ்க்கு வந்து குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்ல போகிறோம் டீச்சர்ஸ். குட் மார்னிங் சொல்கிறது குழந்தைங்கள ஒருத்தரை கையை கோத்துக்கிட்டு குட் மார்னிங்னு சொல்ல போகிறாங்க. ஃபன் வித் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜம்ப் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம். 3 பாக்ஸஸ் நம்ம போட்டுக்கணும். சென்டரில் இருக்கிறது டுடே, அதுலேருந்து லெஃப்டில் இருந்தது வந்து எஸ்டர்டே, அடுத்து ரைட்டில் வர்றது ஃபார்வர்ட் பண்ணுறது வந்து டுமாரோ அப்படின்னு 3 பாக்ஸ் போட்டுட்டு இந்த படத்தில் கொடுத்துருக்க மாதிரியே 3 பாக்ஸ் போட்டுக்கணும். நம்மளோட ஃப்ளோரில் தரையில் போட்டுக்க போகிறோம். 3 பாக்ஸ் போட்டு குழந்தைங்களுக்கு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட் சென்டரில் நடு பாக்ஸில் நிற்கிறது டுடே. டீச்சர் டுடேன்னு சொன்னால் குழந்தைங்க நடு பாக்ஸில் நிற்கிறோம். எஸ்டர்டேன்னு சொன்னாங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற பாக்ஸ் பேக்வேர்டு போயிடணும், ஜம்ப் பண்ணணும். டுமாரோன்னு சொன்னாங்கன்னா டுடேக்கு அடுத்து ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸுக்கு குதிக்கணும். இது மாதிரி அவங்க ஜம்ப் பண்ணுவாங்க. டீச்சர் சொல்ல கரெக்டான பேரில் பாக்ஸில் அவங்க ஜம்ப் பண்ணணும். அடுத்து 1A பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூசிங் ஆக்ஷன் வேர்ட்ஸ் 4th and 5th 2 ஸ்டாண்டர்டுக்கும் காமனாக கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். லுக் அண்ட் டூ அப்படிங்கிறது தான். இதில் நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸு, ப்ரஷ், ரீடு, ப்ரஷ்ஷு, ஈட்டு, ஸ்லீப்பு, ப்ளே, பாத், ரைட், இந்த வேர்ட்ஸ் கார்ட்ஸ் வச்சுருக்கணும். ஒரு பவுலில் அதை போட்டுடணும். கார்டில் போடலாம், இல்லை ஒரு சிட்டு மாதிரி எழுதி கூட நம்ம அதை ஒரு பவுலில் போட்டுட்டு குழந்தைங்கள சர்க்கிளாக நிற்க வச்சுட்டு நம்ம சென்டரில் நின்றுக்கிட்டு ஒரு மியூசிக் ப்ளே பண்ணலாம், இல்லை கிளாப் பண்ணலாம். அந்த பவுல் பாஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஒரு குழந்தைலேருந்து இன்னொரு குழந்தை அதை அப்படியே தொடர்ந்து கையில் மாற்றி வச்சுக்கிட்டே போவாங்க. இப்படி ரொட்டேஷனில் போயிட்டுருக்கிற சமயம் நம்ம மியூசிக்கை ஸ்டாப் பண்ணுறோம், இல்லை கிளாப் பண்ணுறதை நிறுத்தணுன்னொடனே எந்த குழந்தை கையில் வரும்பொழுது அந்த மியூசிக் ஸ்டாப் ஆகுதோ அந்த குழந்தை அதுலேருந்து ஒரு சிட்டு எடுப்பாங்க. எடுத்த சிட்டில் என்ன இருக்கோ அதை அவங்க படித்து சொல்ல மாட்டாங்க, ஆக்ஷன் பண்ணுவாங்க. அவங்க ஆக்ஷன் பண்ணுறதை வச்சு கிளாஸில் இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பண்ணுற ஆக்ஷன் என்ன அதை வச்சு அவங்க ஒரு சென்டென்ஸ் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை ப்ரஷ்ஷு அப்படிங்கிற கார்டை எடுத்துட்டாங்கன்னா அந்த சிட்டு எடுத்துகிட்டு அந்த குழந்தை ப்ரஷ் பண்ணுற மாதிரி செய்து காட்டணும். மற்ற குழந்தைங்க கேட்பாங்க, டு யூ ப்ரஷ் எவ்ரிடே அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. அப்போ டீச்சர் கேட்கணும், வென் டு யூ ப்ரஷ் அப்படின்னு டீச்சர் கேட்கணும். அப்போ அந்த குழந்தை சொல்லும், ஃபஸ்ட்டு ஆக்ஷன் பண்ணிடுது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. டீச்சர் கேட்கும்போது குழந்தை ஆக்ஷன் அந்த வேர்ட்ஸை அது சொல்கிறாங்க, அந்த சென்டென்ஸு சொல்கிறாங்க. குழந்தை சொல்லும், என்னென்னு சொல்லும், ஐ ப்ரஷ் எவ்ரிடே, நான் தினமும் பல் தேய்ப்பேன், பல் துலக்குவேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். அது மாதிரியே திரும்பவும் பாஸ் பண்ணிகிட்டே மியூசிக் ப்ளே பண்ணணும். பாஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது ரீட் வரும்போது பாத்து, ப்ளே, ரைட், ஸ்லீப், ஈட்ன்ற வேர்ட்ஸ் வரும்பொழுது குழந்தைங்க இந்த கொஷினை கேட்பாங்க. அந்த குழந்தை ஆக்ஷன் பண்ணோம். ஆக்ஷன் பண்ண குழந்தைய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. டீச்சர் கொஷின் கேட்டோடனே ஆன்சர் பண்ணணும். இது மாதிரி இந்த ஆக்டிவிட்டி முடியுது டீச்சர்ஸ். அப்புறம் 1B பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூசிங் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்சஸ். இப்போ நம்ம எஸ்டர்டே, டுடே, டுமாரோ பார்த்ததே டென்ஸுக்காக தான். பெல்மனிசம் கேம் விளையாட போகிறோம். 2 செட் ஆஃப் கார்ட்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்டும், ப்ரெசன்ட் வேர்டு, பாஸ்ட் வேர்டு, இது 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். வேர்ட் வாலாகவும் எழுதி ஓட்டலாம், இல்லை போர்ட்லேயும் நம்ம எழுதி வச்சுட்டு குழந்தைங்கள படிக்க வைக்கலாம். அது அந்த வீக் ஃபுல்லாகவே இருக்கணும். இது இல்லாமல் செப்பரேட்டாக சின்ன கார்ட்ஸில் எழுதிட்டு அது பெல்மனிசம் கேம்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 2 பேராக வச்சு பசங்களுக்கு காமிச்சிட்ட பிறகு அதை ஷஃபிள் பண்ணிடணும். ஃப்ளோரில் தரையில் வச்சு கலந்துடணும். ஒரு கேள்வி பேராக இல்லாமல் பேரை கலந்து விட்டுறணும். கலந்து விட்டோன்னா அவங்க கவனிச்சிக்கணும் குழந்தைங்க எந்த இடத்துல ப்ரெசன்ட் கார்டு இருக்குது, அதோட பாஸ்ட் கார்டு என்ன இருக்குது. இப்போ கேட்சுன்னு ஒரு இடத்துல பார்க்குறாங்கன்னா கேட்சுக்கு காட்டு தான், அந்த காட்டுன்ற வேர்டு எங்கே இருக்குதுன்னு குழந்தைங்க பார்த்துக்குவாங்க. ஒரு டைம் கொடுக்கணும், ஒரு 10 நிமிஷம். எல்லா பேரும் எங்கெங்கே கலந்துருக்கிறதுல சரியான பேர் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த கார்டில் இருக்குன்றதை அவங்க குழந்தைங்கள பார்க்க வச்சுட்டு டீச்சர் அந்த கார்டை திருப்பி போட்டுடணும், கவுத்து போட்டுடணும். வெறும் பேக் சைடு தான் தெரியும். இப்போது அவங்க கெஸ் பண்ணணும். அவங்க முன்னாடி பார்த்த அந்த ஞாபக சக்தியை பயன்படுத்தி அந்த வார்த்தை எங்கே இருக்குது அப்படிங்கிறது. இப்போ டேக்குன்ற வார்த்தை ஒரு இடத்துல இருந்து பார்க்குறாங்கன்னா அப்போ டேக்குக்கு டுக்கு இங்கே தான் இருந்ததுன்னா அவங்க பேரா 2 கார்டையும் அட் அ டைமில் எடுக்கணும். 2 கார்டு எடுக்கும்பொழுது சம்டைம்ஸ் அவங்க நினச்ச இடத்துல இருக்காது, மறந்து போயிருக்கலாம். பேர்ஸ் கரெக்டாக செட் ஆகாது. அப்போ திரும்பவும் அதை வச்சிடணும். அடுத்து இன்னொன்று ட்ரை பண்ணணும். கரெக்டான பேர் வரும்பொழுது அந்த பேர் எடுத்து அவங்க அந்த வார்த்தைகளை அவங்க படிப்பாங்க. அது அப்படியே ஒரு சென்டென்ஸாக இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரன்னுன்ற ஒரு வேர்டு, ரன்னு, ரேனு கரெக்டாக ஒரு குழந்தை மேட்ச் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா அவங்க அதை சென்டென்ஸாக சொல்லணும். எவ்ரிடே ஐ ரன் ஏர்லி இன் த மார்னிங், எஸ்டர்டே ஐ ரேன் ஏர்லி இன் த மார்னிங். ஸோ ப்ரெசன்ட் வேர்டும் பாஸ்ட் வேர்டையுமே சென்டென்ஸ் மேக் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல வைக்கணும்.
இதோட டே 1க்கான ஆக்டிவிட்டி முடியுது. தேங்க்யூ டீச்சர்ஸ்.